ஹாய். நெறைய பேரு ரீசென்ட்டா போட்ட ஷார்ட்ஸ்ல என்ட்ட கேட்காத கொஸ்டினே கிடையாது. அக்கா எப்படி உங்களோட ஃபேஸ இப்படி இவ்ளோ மோசமா இருந்த ஃபேஸ இவ்ளோ நல்லா சரி பண்ணீங்கன்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்ப வரைக்குமே. ஸ்டில் நெறைய புது சப்ஸ்கிரைபருக்கு ரீசென்ட்டா போட்ட வீடியோஸும் சரி, பழைய வீடியோஸும் சரி, போட்டதெல்லாம் போய் ரீகால் பண்ணாமலே நெறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினா. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். நீங்க இங்க ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கமெண்ட்ல ரிப்ளை பண்றதுக்கு. நான் என்னோட செட்டபிள் ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சாலிசிலிக் ஆசிடை யூஸ் பண்ணி நான் என்னோட ஃபேஸை சரி பண்ணணும். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. ஏன்னா என்னோட ஃபேஸ்ல ஆக்னி விட்டுட்டு போன அந்த தழும்பு மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கிளீன் பண்றது ஒரு பெரிய விஷயம். இது எல்லாருமே டே டு லைஃப்ல அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு ஆக்னி அது சரி செய்யறது கூட ஒரு 7 நாள்ல சரி செஞ்சிடலாம். ஆனா அதோட ஸ்கார் கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் தக்க ஒரு மாதிரி விடாப்படி கரையா மாறி போயிடுது. ஈவன் எனக்குமே இந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரியான ஸ்கார்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு முகம் ஃபுல்லா இருக்குன்னா கட்டாயம் இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். இந்த பீலிங் சொல்யூஷன் ட்ரை பண்ணேன். இந்த டெர்மாகோ பிராண்ட்ல இருந்து இந்த கெமிக்கல் பீலிங்னு சொல்லுவாங்க. 15% AHA 2% BHA இருக்கிற ஒரு பீலிங் சொல்யூஷன். இது பாத்தீங்கன்னா என்னென்னமோ ஆசிட் அப்படியெல்லாம் நினச்சிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏஹெச்ஏனா ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட், பிஹெச்ஏனா பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். ஏஹெச்ஏ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன், டல்னஸ், அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட், இந்த மாதிரி சில பிரச்சனையெல்லாம் சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிஹெச்ஏ நம்ம போர்ஸ் உள்ளுக்குள்ளார போய் மொத்தம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பிஹெச்ஏ பண்ணுது. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே பேலன்ஸ்டாக சரி செஞ்சு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரும். இது எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ஒரு கெமிக்கல் பீலிங் பாத்தீங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்க்ரப். நம்ம மாசத்துல ஒரு 2 தடவை இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது மேபி சுகர் ஸ்க்ரப்பா இருக்கலாம், இல்லைனா ரெடிமேட் ஸ்க்ரப்பா இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்க்ரப் எல்லாம் என்னோட ஃபேஸுக்கு செட் ஆகல. யாராருக்கெல்லாம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, எந்த ஸ்கின்னா இருந்தாலும் சில பேருக்கு சில விஷயம் செட் ஆகாது. அந்த மாதிரி தான் எனக்கும் ஸ்க்ரப் எல்லாம் செட் ஆகல. அதுக்கு பதிலாக தான் நான் கண்டுபிடிச்சது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு நானும் ட்ரை பண்ணது இந்த ஒரு கெமிக்கல் பீலிங். இந்த கெமிக்கல் பீலிங் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2 தடவை நான் யூஸ் பண்ணுவேன். நைட்டு நேரத்தில் 15 நாளைக்கு ஒரு தடவை நைட்டு நேரத்தில் எதர் நீங்கள் சண்டே அந்த மாதிரி ஒரு காமனான டே எடுத்துக்கலாம். நைட்டில் எடுத்துட்டு ஃபேஸை நல்லா உங்களுக்கு ரெகுலரோட கிளென்சரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கெமிக்கல் பீலிங் போடணும். இந்த கெமிக்கல் பீலிங் போடுறப்ப உங்கள் ஃபேஸ் நல்லா வெட்டாக இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கும். ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு ட்ரை ஸ்கின்னில் ஒரு 4-5 ட்ராப் எடுத்துக்கோங்க. இங்கேன்னு போட்டுட்டு நல்லா இப்படி மசாஜ் பண்ண மாதிரி போட்டுட்ருங்க. ரொம்ப நேரம் மசாஜ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த கெமிக்கல் பீலிங் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஸ்கின்னை சென்சிட்டிவ் ஆக்கிடும். அதை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த கெமிக்கல் பீலிங். நம்ம ஸ்க்ரப்பில் ரொம்ப போட்டு ஃபேஸை தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம ஸ்கின் குடி குடியாக டேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது கிழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கிழியும் போது தான் நிறையா டேமேஜ் வருது, ஆக்னி வருது. இதெல்லாம் தெரியாமல் நிறையா பேர் ஸ்க்ரப்பை போட்டு வெள்ளையாகணும், பிக்மெண்டேஷன் போகணும்னு போட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்க. தேய்க்கிறதுனால ஸ்கின் கருப்பு மட்டும்தான் ஆகும், வெள்ளையாக மாட்டோம். அதுதான் உண்மை. இந்த மாதிரி கெமிக்கல் பீலிங் பார்க்குறதுக்கு இது ஒரு மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும், பயமாக இருக்கும். இந்த மாதிரி கெமிக்கல் பீலிங் 2-3 பிராண்டில் இருக்குது. ஆர்டினரி, அதுக்கப்புறம் இந்த டெர்மாகோ, அதுக்கப்புறம் பில்கிரிம்ஸில் இருக்குது. இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ்லலாம் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று அதில் பர்சன்டேஜ் பார்க்குறது ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த பிராண்டை பொறுத்தவரையும் பர்சன்டேஜ் எனக்கு தெரியும். பட் மற்ற பிராண்ட்லலாம் நான் இதுவரையும் யூஸ் பண்ணதில்லை. சில பேர் சொல்கிறாங்க இந்த ஆர்டினரி 30% எல்லாம் ஸ்கின்னே பீல் பண்ணிட்டு வரும், உரிச்சிக்கிட்டு வரும் அப்படின்னு. அதுக்கு பயந்துட்டே நான் அந்த பிராண்ட்லலாம் ட்ரையே பண்ணல. அது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும், என் ஸ்கின்னுக்கு சத்தியமாக ஒத்து வராது. இந்த ஒரு கெமிக்கல் பீல் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சத்தியமாக செட்டே ஆகாது. நீங்கள் ஆயிலியாக இருக்குது உங்கள் ஸ்கின், ஆக்னி ப்ரோனாக இருக்குது, நார்மல், காம்பினேஷன், ட்ரை ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, கெமிக்கல் பீல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது. நைட்டில் நம்ம கெமிக்கல் பீலிங் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஏன்னா ஃபர்தராக நம்ம ஃபேஸில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் போயிருக்கும். நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் போடும்போது அது நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் சஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக அது உள்ளுக்குள்ளார போய் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, அடுத்த நாள் காலையில் சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நாள் மட்டும் கிடையாது, 365 டேஸும் சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் நம்ம ஸ்கின்
ஓரளவுக்கு பிக்மெண்டேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பீலிங்கை போட்டுட்டு ரொம்ப நேரம் மசாஜ் பண்ணி தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேய்க்காதீங்க. நம்ம ஸ்கின் வந்து சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் போட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு அதோட விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு கெமிக்கல் பீலிங் வந்து பார்த்தீங்கன்னா, நைக்கால வாங்கினேன் ₹499 சம்டைம்ஸ் ஆஃபரில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிராண்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் அதையே வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, கன்சீவ் ஆக போகிறீங்க, நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மல் ஸ்க்ரப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதையே வந்து யூஸ் பண்ணி பிகினர்னால் தயவு செஞ்சு மந்த்லி 1 இல்லைனா 2 டைம்ஸ் மேலே போடவே போடாதீங்க. ஸோ ஏன்னா வந்து ஃபர்தராக உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கி டைனி பம்ப்ஸ் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் பழகிடுச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டெய்லி எல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து இது மேலே இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால நீங்கள் ஓவராக யூஸ் பண்ணிங்கன்னா ஓவராக டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். கடைசியில் நம்ம ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக மாறிடும். எது போட்டாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்காது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஆக்னினால அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க, பிக்மெண்டேஷனால அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க, டார்க் ஸ்பாட்ஸ்னால அவஸ்தைப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த கெமிக்கல் பீலிங்கை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஈவன் 1 மந்த்லேயே நீங்கள் வந்து இதோட ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கட்டாயம் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதனால் யூஸ் ஆகட்டும். ஸோ டாடா பாய்.